ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்படுறதுக்கு சரியா 2 நாட்களுக்கு முதல்ல ஒரு சம்பவம் பதிவாகுது. கொழும்புல வேலை செய்து கொண்டிருக்கிற இந்த ஒரு பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நபர் கொழும்புல இருந்து தன்னுடைய ஊருக்கு வீட்டுக்கு போறார் குடும்பத்தை பார்க்கறதுக்குன்னு சொல்லி. அந்த வீட்ல போய் அம்மாவ அந்த நபர் சந்திக்கிறாரு. அம்மா சொல்றாங்க, "எங்களோட பெரிய வீட்ட நாங்க வாடகைக்கு கொடுத்திருக்கிறோம். பெரிய வீட்ல என்னால தனியா தங்கி இருக்க முடியாது. அதனால வாடகைக்கு கொடுத்து போட்டு நான் தங்கச்சியோட தான் இந்த நாட்கள்ல தங்கி இருக்கிறேன்னு" சொல்லி அந்த அம்மா அந்த நபருக்கு சொல்றாங்க. அந்த ஆள் கேட்டிருக்கிறாரு, "யாருக்கு வாடகைக்கு கொடுத்துருக்கிறீங்க? அவங்களுடைய அடையாளம் தெரியுமா? தெரிஞ்ச ஆட்களா? இல்லாட்டி என்ஐசியாவது ஃபோட்டோ காப்பியாவது எடுத்து வாங்கியிருக்கிறீங்களான்னு" சொல்லி அவர் கேட்டிருக்கிறாரு. அம்மா சொல்லியிருக்கிறாங்க, "இல்லை, யாரோ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற மாதிரி தான் எனக்கு சொன்னாங்க. பார்க்கறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருந்தது. அதனால வாடகைக்கு கொடுத்துருக்கிறேன். என்ஐசி எதுவுமே நான் பெற்றுக்கொள்ளலை, ஃபோட்டோ காப்பியும் பெற்றுக்கொள்ளலைன்ற மாதிரி அம்மா அந்த நபருக்கு சொல்றாங்க. இந்த நபர் என்ன செய்திருக்கிறார், அவங்களுடைய வீட்டுக்கு போய் அந்த நபர்களை பார்க்கறதுக்குன்னு சொல்லி முதல் சந்தர்ப்பமா போறாரு. அந்த வீடு பூட்டி கிடக்கு. வாடகைக்கு எடுத்தவர்கள் அந்த வீட்டில் இல்லை, வீட்டை பூட்டி போட்டு அங்கேயோ வழியில் போயிருக்கிறாங்க. பிறகு இன்னும் ஒரு தடவை 2வது சந்தர்ப்பமாகவும் அந்த வீட்டுக்கு போற நேரத்தில் வீடை வாடகைக்கு பெற்றுக்கொண்ட நபர்கள்ல இருந்து ஒருத்தர் வழியில இந்த நபரை சந்திக்கிறார். கொழும்புல இருந்து இந்த ஊருக்கு அம்மாவை குடும்பத்தை சந்திக்கிறதுக்கு போன அந்த நபரை வழியில இந்த 2 பேருக்கும் இடையில ஒரு சந்திப்பு நடக்குது. அப்ப என்ஐசியை கேட்கிற நேரத்தில் அவர் சொல்லி இருக்கிறார், "இல்ல, இப்ப கையில என்ஐசி அடையாள அட்டை கிடையாது. பிறகு வேணும்னு சொன்னா நான் உங்களுக்கு எடுத்து தாரேன்" என்ற மாதிரி அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. இவருக்கு ஏதோ அப்பவே சில நேரங்களில் சந்தேகம் வந்திருக்கும் போல அந்த வீட்டை அப்படியே எட்டி பார்த்திருக்கிறாரு. அந்த வீட்டுக்குள்ள இன்னும் ஒரு நபர் நிற்கிறது இந்த ஊர் பகுதியை சேர்ந்த நபர் பார்க்கிறாரு. அந்த நபருடைய அடையாளம் இவருடைய மனசுல ஆழமா பதியுது. நீளமா வெள்ளை கலர்ல தாடி வச்சிருக்கிற, கிட்டத்தட்ட மொட்டை அடிச்சிருக்கிற ஒரு நபர், கொஞ்சம் வயசான நபர் மாதிரி இருக்கிறார். அவருடைய தோற்றம் பார்த்ததுமே மனதுல பதிகிற மாதிரி இருந்தது. ஆழமா இவருடைய மனசுல அப்படியே அந்த நபருடைய தோற்றம் பதிஞ்சிருந்தது. அந்த நபருடைய பேர் தான், அந்த வீட்டுக்குள்ள வெள்ளை கலர்ல நீளமா தாடி வச்சிருந்த நபருடைய பேர் தான் கஃபூர் மாமா, இல்லாட்டி கஃபூர் நானா சொல்லப்படுற நபர். ஆதம் லெப்பை அவருடைய உண்மையான பேர். கஃபூர் மாமா, கஃபூர் நானா சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட நபர். ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகள்ல இந்த நபர் மிக பிரதானமான ஒரு சந்தேக நபரா இப்ப வரைக்கும் விசாரணைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற நபர். இப்ப கஃபூர் மாமா முந்த நாள் நடந்த நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றத்துக்கு கூட்டி வரப்பட்டிருக்கிறார். நீதிபதிகள் இருக்கிறாங்க, சட்டத்தரணிகள் இருக்கிறாங்க, போலீஸ் நிக்குது. 26 சந்தேக நபர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. 26 சந்தேக நபர்கள் சம்பந்தமா ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான விசாரணை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. இந்த பக்கம் ஒரு சில சாட்சியாளர்கள் இருக்கிறாங்க. இந்த நபர்களை கண்டவர்கள், அவங்களோட பழகின நபர்கள், இல்லாட்டி அடையாளம் காட்ட முடியுமான்னு சொல்லி உறுதி செய்யறதுக்கான ஒரு வழக்கு விசாரணை. என்ன சொன்ன, இந்த நாட்கள்ல 3 நீதிபதிகளை கொண்டிருக்கிற விசேட மேல் நீதிமன்றத்தில் ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. அதுல 26 பேர் தான் பிரதிவாதிகளாக பேர் குறிப்பிடப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த வழக்கு விசாரணை இரவு பகலா கிட்டத்தட்ட இந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கு. அதுல இந்த நபர்களை அடையாளம் காட்டுறதுக்குன்னு சொல்லி சில நபர்கள் கூட்டி வரப்படுறாங்க. இந்த பக்கத்துல ஒரு நபர் சாட்சி கூண்டுல இருக்கிறார். நீதிபதிகள் முன்னால கதைக்கிற நேரத்தில் அவர் சொல்றார், இந்த மாதிரியான ஒரு சம்பவம் பதிவானது, இதுவரைக்கும் நான் சொன்ன அந்த சம்பவங்களை விவரிச்சிருக்கிறார். அதாவது அன்றைக்கு கொழும்புல இருந்து 2 நாட்களுக்கு முதல்ல இந்த ஊருக்கு போய் அம்மாவை சந்திச்சு அதுக்கு பிறகு அந்த வீட்டுக்கு போய் அடையாள அட்டைகளை கேட்ட அந்த நபர் நீதிபதிகளுக்கு முன்னால இந்த பக்கம் இருக்கிறார். நீதிபதி கேட்டிருக்கிறார் இந்த நபர்கிட்ட, அன்றைக்கு வீட்டுக்குள்ள இருந்த நபர்களை உங்களால இப்ப அடையாளம் காட்ட முடியுமா சொல்லி கேட்ட நேரத்தில் அவர் சொல்லி இருக்கிறாரு, அந்த எதிரில் நிற்கிற நபர்களை பார்க்கறதுக்கு எனக்கு பயமா இருக்கு, பக்கத்துல போறதுக்கு பயமா இருக்கு என்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. நீதிபதிகள் சொல்லி இருக்கிறாங்க, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சாட்சியங்களை பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு சட்டம் இலங்கையில் இருக்கு. அந்த சட்டத்துக்கு அமைய உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய குடும்பத்துக்கும் கூட பாதுகாப்பு கொடுக்கப்படலாம்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த நபர் எதிரில் இருக்கிற நபர்கள்ல ஒருத்தரை இப்படி விரல் நீட்டி காட்டி, எனக்கு எதிரில் நிற்கிற அந்த நபர் தான் கஃபூர் மாமா. அதாவது 2019ஆம் ஆண்டு அந்த வீட்டுக்குள்ள நான் பார்த்த அதே உருவம், அதே முகம், அவர் தான் இந்த கஃபூர் மாமான்னு சொல்லி கஃபூர் மாமா அடையாளம் காட்டப்படுறார். இந்த வழக்கு விசாரணையில மிக முக்கியமான ஒரு சாட்சியமா இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்று சொன்னா கஃபூர் மாமா உட்பட 26 பேர் சம்பந்தமான விசாரணைகளை உறுதி செய்யறதுக்கான சாட்சி விசாரணைகள் தொடர்ச்சி நடந்து கொண்டிருக்கு. இந்த 26 பேர் மேலேயும் சுமத்தப்பட்டிருக்கிற மிக பிரதானமான குற்றச்சாட்டு சதி முயற்சியில் ஈடுபட்டார்கள், தாக்குதலுக்கு உதவி செய்தார்கள், ஆயுதங்கள் கொண்டு போகப்பட்டதுக்கு பின்னால் அந்த நெட்வொர்க்கோட இவர்களுக்கு நெருக்கமான தொடர்பு இருந்தது என்ற அடிப்படையில் தான் இந்த பற்றின விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. இப்ப கஃபூர் மாமா சொல்லப்படுற நபர் 2019ஆம் ஆண்டு ஏப்ரல்ல தான் கைது செய்யப்பட்டிருந்தவர். இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு கால்முனா பிரதேசத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் வச்சு அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய வாக்குமூலத்தில் சில முக்கியமான தகவல்கள் தெரிய வருது. ஒரு பிளாஷ்பேக் போட்டு இன்னும் ஒரு சம்பவத்துக்கு போகலாம். இதுக்கு முதல்ல நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் கதைச்சிருக்கிற ஒரு சம்பவம் சுருக்கமாக பார்த்துடலாம். இந்த தாக்குதல் நடத்தப்படுறதுக்கு முதல்ல வவுனதீவு போலீஸ் காவலர் 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சொல்லி நான் நினைக்கிறேன். யாராலையும் மறக்க முடியாது. ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிறது யாருன்னு சொன்னா கஃபூர் மாமா.
அன்றைக்கு வவுனதீவு போலீஸ் காவலர்ல 2 போலீஸ் உத்தியோகத்தர்களும் கொடூரமா கொலை செய்யப்பட்டதுக்கு பின்னால் இருக்கிறது கஃபூர் மாமா அவரோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் என்றதை அவரே விசாரணையில ஒப்புக்கொள்றாரு. இந்த தகவல்கள் எல்லாம் எனக்கு எப்படி தெரியும் என்று நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, சிஐடியினுடைய பணிப்பாளர் இருக்கிற ஷானி அபேசேகர் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி விசாரணைகள் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி வெளிப்படுத்தி இருந்தார். இப்ப கஃபூர் மாமாவினுடைய தலைமையில தான் போலீஸ் காவலர்ல இருந்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுறாங்க. அதுக்கு பிறகு அந்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்களினுடைய ரிவால்வர் அங்கிருந்து மாயமாகுது. கொலை செய்த நபர்கள் அதை எடுத்துக்கொண்டு போய் வேறு இடத்துல மறைச்சு வைக்கிறாங்க. ரிவால்வர் கல்முனை பிரதேசத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. கல்முனையில் இருக்கிற ஒரு வீட்டில் மறைச்சு வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கான். மற்றது புத்தளம் மன்னாத்தீவில் பிரதேசத்தில் ஒரு ஆயுத களஞ்சிய சாலை வெடிபொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. அந்த இடத்துல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதங்களோட இந்த ரிவால்வரும் இருந்திருக்கு. அதுக்கு பிறகு நடந்த விசாரணைகள்ல தான் அந்த ரிவால்வர் தான் அந்த போலீஸ் காவலர்ல கொலை செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள்ல ஒரு போலீஸ் உத்தியோகத்தருடைய ரிவால்வர் என்றதும் உறுதி செய்யப்பட்டது. மற்ற ரிவால்வர் கல்முனை பிரதேசத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அந்த கொலையை செய்தது, இந்த ஆயுதங்களை கொண்டு போய் மறைச்சு வச்சது, இதுக்கு பின்னால் இருக்கிற எல்லா சதி முயற்சிகள், அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் யாருன்னு சொன்னா கஃபூர் மாமாவும் அவரோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்களும் என்றது விசாரணைகளில் உறுதி செய்யப்படுது. கஃபூர் மாமா ரெடி கஃபூர் நானான்னு சொல்லப்பட்ட நபரே இதை ஒப்புக்கொண்டார் என்று சொல்லி ஷானி அபேசேகர் சிஐடியுடைய பணிப்பாளர் ஒரு சந்தர்ப்பத்தில் உரையாற்றும் போது குறிப்பிட்டிருந்தார். ஆனா இந்த தகவல்கள் எல்லாமே அந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்படாம இருந்தது. அப்படி கண்டுபிடிக்கப்படாம மூடி மறைக்கப்பட்டதுக்கு பின்னாலேயும் ஒரு சதி முயற்சி இருந்தது. இங்கதான் சலையினுடைய தொடர்பை நாங்க இதோட சம்பந்தப்படுத்த வேண்டி இருக்கு. என்ன சொன்னா, சலை இந்த சம்பவம் நடக்கிற காலகட்டத்தில் இப்ப கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற சுரேஷ் சலை இலங்கையில் இல்ல மலேசியால இருந்தார், இல்லாட்டி இந்தியாவில இருந்தார் என்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. ஆனா அதுக்கு முதல் காலகட்டத்தில் ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய தலைவராக இருந்தவர் தான் சுரேஷ் சலை. கிட்டத்தட்ட அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது. அந்த பதவியிலிருந்து அவர் வெளியில போயிருந்தாலும் கூட ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய தலைவர் என்ற பதவியிலிருந்து ஒரு நபருடைய ஆதிக்கம் என்றது தொடர்ச்சியாக இருந்திருக்க முடியும் என்றது பலரும் சுமத்தக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இப்போ வவுனதீவு சம்பவம் நடக்குது, கஃபூர் மாமா அதுக்கு பின்னால் இருக்கிறாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்படாம இருந்த அந்த காலகட்டத்தில் ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய தலைவர் சூலா கொடித்துவக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். சூலா கொடித்துவக்கு 4 சந்தர்ப்பங்கள்ல ரவி செனவிரத்னவுக்கு, சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபராக இருந்த ரவி செனவிரத்னவுக்கு கடிதம் அனுப்புறாரு. அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படுது. இப்ப ரவி செனவிரத்ன பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளராக இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் சிஐடி ஷானி அபேசேகர், ரவி செனவிரத்ன எல்லாம் சேர்ந்து செயற்பட்டு கொண்டிருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அந்த வவுனதீவு போலீஸ் காவலரின் விசாரணை சம்பந்தமா ராணுவ புலனாய்வு பிரிவு 4 சந்தர்ப்பங்களில் ரவி செனவிரத்னவுக்கு கடிதம் அனுப்புது. சூலா கொடித்துவக்கு இந்த கடிதத்தை அனுப்புறாரு. அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு புலனாய்வு தகவல், ராணுவ புலனாய்வு தகவலுக்கு அமைய இதுக்கு பின்னால் இருக்கிறவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய முன்னாள் உறுப்பினர்கள். அதில் 2 பேர், ஒருத்தர் அதே பிரதேசத்தை சேர்ந்த ஒருத்தர் கைது செய்யப்பட்டது. கிளிநொச்சி பிரதேசத்திலிருந்து மட்டக்களப்புக்கு தன்னுடைய நண்பரை பார்க்கறதுக்குன்னு சொல்லி போன இன்னும் ஒருத்தர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்ட சம்பவங்கள் நாங்கள் நிறைய சந்தர்ப்பங்களில் கதைச்சிருக்கிறோம். ஆனால் இந்த கைது நடந்ததுக்கு பின்னால் இருந்தது ராணுவ புலனாய்வு பிரிவு. ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டு தான் 2 பேரும் கைது செய்யப்படுறாங்க. அதுக்கு பிறகு கஃபூர் மாமா கைது செய்யப்பட்டு அவருடைய வாக்குமூலம், சாட்சியம், அதுக்கு பிறகு ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் அந்த 2 முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் விடுதலை செய்யப்பட்டிருந்தாங்க. ஆனால் அந்த காலகட்டத்திலேயே ராணுவ புலனாய்வு பிரிவு இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறதுக்கு, திசை திருப்புறதுக்கு, மூடி மறைக்கிறதுக்கு பல முயற்சிகள் ஈடுபட்டது, சதி திட்டத்தில் ஈடுபட்டது என்ற மாதிரியான பல தகவல்கள் ஏற்கனவே விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பின்னால் இருக்கிற சக்தி என்னென்ற கேள்வி அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் அதே கேள்வி இருக்கு. சுரேஷ் சலைவினுடைய ஆதிக்கத்தின் கீழே இருந்த ராணுவ புலனாய்வு பிரிவு இந்த மாதிரியான போலியான தகவல்களை கொடுத்திருந்தது என்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாக சுமத்தப்பட்டு வருது. அந்த அடிப்படையில் அதை பற்றியும் சில நேரங்களில் சலையிட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்க முடியும். புலனாய்வு தகவல்கள் உரிய முறையில் கொடுக்கப்பட்டிருக்குமா இருந்தா எப்பவோ இதை பற்றின உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த சம்பவம் கூட நடக்காம இருந்திருக்கும், தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் ஷானி அபேசேகர் விசாரிக்கப்படணும், அந்த காலகட்டத்தில் பதவியில் இருந்த நபர் என்ற மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு சில அரசியல்வாதிகள் கதைக்கிற நேரத்தில் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஷானி அபேசேகர் ஒரு சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்டிருந்தார், ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய அறிக்கையை அடிப்படையாக கொண்டுதான் இந்த விசாரணையை கனகாலமாக நடந்து கொண்டிருந்தது, பிழையான தகவல்கள் அடுத்தடுத்து கொடுக்கப்பட்டிருந்தது, அதுக்கு பின்னால் ஒரு சதி முயற்சி இருந்தது என்ற மாதிரி சொல்லியிருந்தார். என்ன சொன்னால் அவருடைய கருத்துக்கு அமைய
போரில் வந்து முக்கியமான பங்கு ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு இருந்தது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் போர் முடிஞ்சதுக்கு பிறகு ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய அறிக்கையை வந்து நாங்கள் சந்தேகப்பட முடியாது. இப்போ சிஐடி ராணுவம்ன்றதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சதி இருக்குன்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் யாருக்குமே சந்தேகம் வந்திருக்காது. அதனால தான் நாங்கள் அந்த ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய அறிக்கை வந்து நம்ப வேண்டிய ஒரு நிலம் உருவாகி இருந்தது என்ற மாதிரி ஷானி வந்து சொல்லியிருந்தார். இன்றைக்கு எல்லாமே அடுத்தடுத்து உறுதி செய்யப்பட்டு வருது. கஃபூர் மாமாவும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். அந்த வீட்டில் இருந்தவர் அவர்தான்ன்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது வந்து இந்த விசாரணையில் மிக முக்கியமான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் சொல்லி நாங்கள் எதிர்பார்ப்போம், நம்புவோம். என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ சுரேஷ் சலைவினுடைய விசாரணையை கூட தொடர்ச்சியாக வந்து நடத்த முடியாமல் இருக்கு. உண்ணாவிரதம் என்ற பெயரில் வந்து அவர் சாப்பிடாமல் இருக்கிறார், தண்ணி குடிக்காமல் இருக்கிறார்ன்றதான் இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிற தகவல். இன்றைக்கு ஆசிரி ஜெயசேகர் சொல்லி இருக்கிறார், சுரேஷ் சலைவினுடைய பாஸ்வேர்டை விசாரணை தரப்பு கேட்கறதுக்கான காரணம் வந்து நாடு சம்பந்தமான புலனாய்வு தகவலை உலகத்துக்கு வெளிப்படுத்துறது தான் அதனுடைய நோக்கம் என்ற மாதிரி ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற தயாசிரி ஜெயசேகர் வந்து சொல்லியிருக்கிறார். இப்போ இதுவரைக்கும் சுரேஷ் சலை வந்து தன்னுடைய ஃபோனோட பாஸ்வேர்டையோ இல்லாட்டி லேப்டாப்போட பாஸ்வேர்டையோ வந்து விசாரணை தரப்புக்கு கொடுக்காம இருக்கிறாருன்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. அதில் பெரும்பாலும் எதுவும் இருக்கும்னு சொல்லி நம்பவும் முடியாதுன்னு சொன்ன ஒரு புலனாய்வு பிரிவினுடைய தலைவராக இருந்தவர், அரச புலனாய்வு பிரிவினுடைய தலைவர், ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய தலைவர்ன்ற மாதிரியான பதவிகளை வகிச்ச ஒரு நபர் அதுக்குள்ள ஏதாவது சந்தேகப்படுற மாதிரியான விஷயம் இருந்திருக்குமா இருந்தால் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் வந்து அதுக்குள்ள எதையாவது வச்சிருப்பாருன்னு சொல்லி நம்பவும் முடியாது. ஆனால் அந்த பாஸ்வேர்ட் இதுவரைக்கும் கொடுக்கப்படாமல் இருக்கு. அந்த பாஸ்வேர்ட் கொடுக்கப்படாமல் இருக்கிறதுக்கான காரணம் வந்து இலங்கையினுடைய புலனாய்வு தகவல் வந்து அது கொடுக்கப்படுமா இருந்தால் புலனாய்வு தகவல் வெளியில போறதுக்கான ஒரு சூழல் உருவாகும். இதுதான் இலங்கையினுடைய ரகசியமான தகவல்களை வெளிப்படுத்துறது தான் இவர்களுடைய நோக்கம் என்ற மாதிரி இன்னும் ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி திசை திருப்பறதுக்கான கருத்துக்களையும் சில அரசியல்வாதிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆசிரி ஜெயசேகரவினுடைய கருத்தையும் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. இவருக்கு முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னா, சுரேஷ் சலே திரும்பவும் ஹாஸ்பிட்டல் இருந்து எப்போ சிஐடிக்கு கொண்டு போகப்படுவார், அவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் நீதிமன்ற வழக்கு விசாரணையில் அடுத்தது எப்படியான அதிர்ச்சியான தகவல்கள் எல்லாம் தெரிய வர போகுதுன்றதுதான். அதிர்ச்சியான தகவல் கிடையாது, இது எப்படி ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட இருக்கின்றதான் எங்களுக்கு எல்லாம் இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களை இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.